ரவிமோகன் எந்த இடத்துலையுமே தான் கெனிஷாவை திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லலை. அவரோட ஹீலர் அப்படின்னு மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இது உண்மையா இருந்தா டிவோர்ஸ்க்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியுமா? இந்த இடத்துல அவர் சொன்ன விஷயம் லைட் ஆஃப் லைஃப், கம்பானியன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், ஃப்ரெண்டு எல்லாமே அந்த இடத்துல சொல்லியிருக்காரு இல்லையா? இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்ற ஒரு கான்செப்ட், அது அடல்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து என்னன்னா இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் தான் அந்த இடத்துல. இப்போ இட் இஸ் நாட் அ கிரவுண்ட் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன். ஓகே, உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யார் கூடயாவது இருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுங்கன்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. பட் இது ஒரு எவிடன்ஸாக அவங்ககிட்ட ஏதாவது ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருந்தது, இல்லை இதனால தான் என்னை விட்டுட்டு போகிறாரு அப்படின்னா கோர்ட்டில் அது ஒரு எவிடன்ஸாக சப்மிட் பண்ணலாம். ஓகே, எவிடன்ஸை வச்சு தான் இங்கே டிவோர்ஸ் கிராண்ட் ஆக போதா இல்லை டிவோர்ஸ் கிராண்ட் ஆக போகிறது இல்லையான்றது நமக்கு தெரிய வரும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இது பியூர்லி இதே ஒரு வேலை, ஒரு திருமண உறவுக்குள்ளே இருக்கும் போது வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு அது தவறு. அந்த இடத்துல கண்டிப்பாக அது வந்து தவறு. அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு திருமண உறவுலே இருக்கும்போது வேற ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். இங்கே ஒரு வேலை இதில் அவங்களுக்கு நிஜமாவே இதனால தான் இது நடந்ததுன்னு எவிடன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்க தரப்பில் அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணப்படும்.